ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கறி பன் பண்ணலாமா? ஈஸ்ட்டு, சுகரு, மாவு, முட்டை அதோட வார்ம் மில்க்கை கலந்து இந்த மாவு நல்லா பிசைஞ்சு லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு 45 மினிட்ஸ் ப்ரூஃபிங்காக விட்டுருங்க. இதை நான் மைதா மாவுலேயும் கோதுமை மாவுலேயும் ஹாஃப் எடுத்து தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு. 45 மினிட்ஸ் ப்ரூஃபிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் த சைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் எந்த சைஸில் உங்களுக்கு பன் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு 50 மினிட்ஸ் நல்லா அகைன் ரவுண்ட் பண்ணி ப்ரூஃபிங் ஆகட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான ஸ்டஃப் என்ன மாதிரி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாங்க. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டஃப் உள்ள வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து உள்ள தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா அழகாக இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா செம்ம சூப்பரான கறி பன் ரெடி ஆயிரும். இப்போ அகைன் இதை பேக் பண்ணி மட்டும் தான் எடுக்க போகிறோம். நம்ம இந்த கறி பண்ணை வெஜ்லையும் பண்ணியிருக்கேன், நான்வெஜ்லையும் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சிக்கனில் ஒரு ஸ்டஃப் பண்ணியிருக்கேன், பன்னீரில் ஒரு ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். ஒரு எக் கோட்டிங் கொடுத்துருங்க. கருப்பு கலரில் இருக்கலாம் வெஜ், ஒயிட் கலர் இருக்கலாம் நான்வெஜ். நமக்கு அடையாளம் தெரியறதுக்காக பிரித்து வச்சாச்சு. 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம சூப்பரான கறி பன் ரெடி ஆயிடுச்சு.